ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ பாஸ். சொல்லுங்க தம்பி. யாருங்க இந்த பையன்? இந்த சிறு வயசுல இப்படி கிடக்குறாரு. அவன் ஒரு பைத்தியக்காரன் தம்பி. நீங்க ஏன் கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். சரி பார்த்துங்க தம்பி. ஹலோ பாஸ். பாஸ் பாஸ் அவரே இப்படி ஆனாரு. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அவன் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா? ரொம்ப ஜாலியான பசங்க. அடிச்சுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு ஒன்றா சுற்றிக்கிட்டு எல்லாம் எடுத்துருவோம். எப்பவும் ஜாலியாக இருப்பானுங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த பசங்கள்கிட்ட பிடிச்சது ஏன்னா ஒரு தப்பு பண்ணாலும் அவனுங்க ஒருபோதும் வழி விட மாட்டானுங்க. அதான் அந்த பசங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது. எத்தனை தடவை உன்ட்ட சொல்லியிருக்கேன் சிகரெட் குடிக்காரான்னு. சாரி மச்சான். இல்லை மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே என்ன இருக்குது? நீ தானே அடிச்ச. எல்லாம் நல்லது தானே மச்சா. வா மச்சா போடும். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும். என்ன மச்சா கலாட்டாவா? என்ன மச்சா எப்படா இருக்கீங்க? ஆளே பக்கம் இல்ல. என்ன குமாரே கண்டிக்கவே மாட்டேங்கிறா? நல்லா இருக்கும் மச்சா. அப்புறம் ஜாலியா இருக்க குமார் நீ தான். நானா? ஓகேடா. என்ன மச்சி குமார் கூப்பிட்ற? என் பேர் கொக்கி குமார் மச்சா.
சரி நான் வரேன் மச்சான் ஓகேவா சவாரி இருக்கு எனக்கு வரேன் நான் சவாரி முக்கியமா ஃப்ரெண்டு முக்கியமா? ஃப்ரெண்ட் தான் முக்கியம் வா மச்சி சொல்கிறேன். டே இங்கே போடுறா. என்னடா கூப்பிடாம வந்துட்டீங்க? நீ எப்படி மச்சான் இங்கே வருவ? நீ பாய் வேற இரா வருவியா? என்னடா நம்ம ஜாதி மதம் பார்த்தா பழகுறோம்? ஆ இல்லை மச்சான். நம்மளாம் ஒரே ஜாதிடா, நட்புடா. சரி வா நண்பா. நீ இருக்கும் இடமெல்லாம் அது சொர்க்கமேடா. ஓ ஜாதி மதம் இல்லாதே நட்பேடியடா. நீ என்னுய் நண்பா நீ வேணுமேடா. நீ என்னுய் தோழா நீ போதுமேடா. லே நீ ஏன்டா சோகமாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை மச்சான். ஹாய் டியூட். டேய் மச்சி அவன் சோகமாக இருக்கான்டா, என்னன்னு கேளு. டேய் எத்தி, சொல்லு மச்சான். எப்போதுமே சிரிச்சுட்டு தானே இருப்ப, இப்போ என்ன ரொம்ப சோகமாக இருக்க? இல்லை மச்சான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணும். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான். ஆப்ரேஷன் நல்லபடியாக போயிட்டு இருக்குல்ல? காசு வேறு இல்லை, ஒரு லட்சம் தேவைப்படுது மச்சான். என்ன பண்ணுறது தெரியல. நீ ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன்டா. ஏன்டா சொல்லவே இல்லை? இல்லைடா. சரி மச்சான், மணி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சரி. 1 லட்சம் தானே? ஆமாம். அம்மாவை போய் பாரு. ஓகே. ஓகே மச்சான், மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா. இதில் என்னடா இருக்கு? அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க, அழுவாதீங்க, நான் இருக்கேம்மா. எத்தி எத்தி, வாடா, இப்போ யார் குடி எடுத்து வந்திருக்க? நீ காசை கொடுத்ததுனால தான் என் பையன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான். என் பையனை கெடுத்ததை பார்த்தாதுன்னு இப்போ இங்கே வீட்டை வேறு கெடுக்க வந்திருக்கிய. நாசமாக போ. ஏண்டா அம்மா அம்மா ஏன்டா என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க? ஏன்னா உங்களால் தானே ஓடி போச்சு, நீ தானே காசு கொடுத்த, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. என் மூஞ்சில முடிக்கல சீப்ப. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அர்ஜென்ட்டாக ஒரு லட்சம் தேவைப்படுது. என்ன பண்ணுறது தெரியல. காசு வேணும்டா.
ஹலோ உன் ஃப்ரெண்டு சதீஷ் இங்கே அடிபட்டு கிடக்கான். நீ உடனே வந்தா காப்பாற்றலாம், இல்லை உயிரோடவே பார்க்க முடியாது. பஸ் நான் வந்துட்டேன், பஸ் வந்துட்டேன். டேய் மச்சான், ஏன்டா உன்னை போட்டு இப்படி அடிக்கிறாங்க? டேய் சொல்லுடா மச்சான். சாரி மச்சான். எல்லா இடத்துலையும் நீ தான் ஃபஸ்ட்டாக இருக்க, என்னைய லாஸ்ட்டாக இருக்கிறாங்க. உன்கிட்ட தான் அன்பாக பழகுறாங்க, பேசுகிறாங்க. அந்த கடையில் அன்னைக்கு எல்லாம் உன்கிட்ட தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, என்னைய மதிக்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த குமார் வந்தோடனே உங்கள்ட்ட தான் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான், என்னைய ஒரு ஓரமாக பார்க்குறான், மதிக்க கூட மாட்டேங்கிறான். எல்லா இடத்துலையும் நீ தானே கெத்தாக இருக்க, நான் வெத்தாக தான் இருக்கேன். நான் கெத்தாக இருக்கணும், அதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். சாரி மச்சான். போலீஸ்ரா. மச்சான் மச்சான், டேய் 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 மச்சான், உனக்கு என்னடா ஆச்சு? டேய் என்ன எப்படிடா என்ன நடந்துச்சு? டேய் மச்சான், எந்திரி எந்திரி, வா போலாம், வா வா. என்ன மச்சான், எப்படி மச்சான் இருக்கு உடம்பு? பரவாயில்ல மச்சான், உட்கார். இப்போ ஓகேவா? இப்போ பரவாயில்ல உனக்கு? பரவாயில்ல மச்சான். இங்கே காயம் ஒன்றும் ஆறல போல். கொஞ்சம் பலமாக அடிபட்டுருக்கலாம் மச்சான், அதான். என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டானோ? இல்லைடா, நான் என்ன தான் பண்ணேன். ஒரு நண்பனாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும்டா. அவன் நீ சொல்லி கரெக்டு தானா? சரிடா, வால்வேர் கால் பண்ணியிருக்கேன், நீ பேசு. அவன் கிடக்காடா, நீ சொல்லுடா. சரி, உடம்பு பார்த்துக்க. உன் ஆள் எனக்கு கால் பண்ணிக்கிறா. சொல்லு தங்கச்சி. நான் வெளியே வந்திருக்கேம்மா. இல்லை தங்கச்சி, ஒரு வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். ஏடா போய் சொல்ல சொன்னேன்? இல்லை, அவள் அப்படி தான்டா, அவள் கிடக்குறா, விட்றா. இல்லைடா, என் சிஸ்டர் என்கிட்ட பேசினா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குடா. என்னடா சொல்கிற? நீ நான் லவ் பண்ணுற பார்த்தா எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு மச்சான். உனக்கு என்னடா குறைச்ச? நானா கருப்பாக இருக்கேன், என்னெல்லாம் யாரா லவ் பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவர் ஒன்று சொல்லியிருக்காருடா, உன் கருப்பு என் கையில் இருந்தால் அது மச்சம், இதுவே என் வெள்ளை உடம்புல இருந்தால் தேம்பல். கருப்பாக இருக்கிறதுக்கு பெருமை பண்ணுண்டா, கருப்பு வந்து நம்ம பாரம்பரிய கலர்ரா. சரி மச்சான், நீ ஏதோ சொல்கிற, உடம்ப பார்த்துக்கு. சரி, டைம் ஆச்சு, நான் வருவா. சரி, போயிட்டு வரேன் மச்சான், உடம்பு பார்த்துக்கு.
ராஜே ராஜே இங்கே தான் இருக்கியா? என்ன ராஜே, என்ன பண்ணுற? ஏன் மச்சான் யார்கிட்ட பேசியிருக்கடா? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? யார்கிட்ட பேசியிருக்கேன் மச்சி? எப்படா கரெக்ட் பண்ண? இப்போ தான் மச்சான் கரெக்ட் பண்ணேன் நான். அப்படியே போயிட்டுருக்குல்ல? போயிட்டு இருக்கு மச்சான். இல்லை அப்படியே இருந்தால் சரி. யார் உனக்கு ஃபோன் பண்ணாங்கடா? நான் ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது மச்சான். யார் ஆள்? அதான் உன் சிஸ்டர்ரா. எனக்கு தங்கச்சியா உனக்கு தங்கச்சியா? என்னடா சொல்கிற? ஏன் ஆள்ரா? அது இப்போ ஏன் ஆள்? உனக்கு தங்கச்சி அது. என்னடா சொல்கிற? இரு கையெடு, உனக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் நான். பேபி அவுட்டிங் போகிறது நான் சொன்னேன்னே. ஆமாம் பேபி, போகலாம். ஆனால் அதுக்கு உன் ஃப்ரெண்டு தான் தடையாக இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ப்ரூஃப் போதுமா? இப்போ என்ன சொல்கிற? எப்போவுமே தம் அடிக்க வேணாம் தானே சொல்லுவ? இதான் தம்பி நடந்துச்சு. இந்த உலகத்தில் உசுரை கொடுக்குற பசங்களை விட உசுரை குத்தி உசுரை எடுக்கிற பசங்க தான் அதிகமாக இருக்காங்க. உன்னை ஏமாற்றியதால் உன்னை முட்டாள் என்று நினைத்துக் கொள்ளாதே. உன்னை ஏமாற்றியது உன் மேல் வைத்த நம்பிக்கையை மட்டும்.